தினம் ஒரு புதிய தகவலை தாங்கி வரும் ஷகலகா செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆகாஷ். என்னோட சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நீங்க மறக்காம பாக்கணுமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி என்ன உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு எனக்கும் என் சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போறோம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா, நேத்து மார்னிங்ல இருந்து சோசியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல் ஐஸ் ஆன் ராஃபா. அந்த ஒரு விஷயம் தான். இது என்னடா இது ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த போஸ்ட் வந்து நேத்திக்கு மார்னிங்ல இருந்து எந்த சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலுமே ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ஸ்ல இருந்து சாதாரண பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருமே இதை வந்து வைரலா ஷேர் பண்றாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வைக்கிறாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்றாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து இதை ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அளவு இது ரொம்ப பாப்புலரா ஷேர் ஆயிட்டு வருது. எவ்வளவு பேர் ஷேர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 மில்லியன் பீப்புள் மேல இதை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த அளவு வைரலா ஸ்ப்ரெட் ஆகிற விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரோட கண்ணும் ராஃபா மேலதான் இருக்குன்னு அர்த்தம். ராஃபா அப்படின்னா என்னன்னு நம்ம இப்ப பாக்கலாம். நம்ம ராஃபாவை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பாக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் அமாஸ்க்கும் நடக்கிற வார் பத்தி தான் பாக்கணும். ஏன் இஸ்ரேலுக்கும் அமாஸ்க்கும் வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமாஸ்ன்றது பாலஸ்தீன்ல காசா ஸ்ட்ரிப்ல இருக்கிற ஒரு அமைப்பு. அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆவாது. இஸ்ரேலுக்கும் காசா ஸ்ட்ரிப்ல இருக்கிற அமாஸுக்கும் ஏன் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி 2023 இந்த வருஷத்துல வந்து காசா ஸ்ட்ரிப்ல இருக்கிற அமாஸ் குழு வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துனாங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கதான் இப்ப இந்த போர் நடந்துட்டு இருக்கு. பெஞ்சமின் நேத்தன்யாஹூ இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அமாஸ் அமைப்பை சேர்ந்த ஒருத்தரை கூட நாங்க உயிரோட விட மாட்டோம், எல்லாருமே அழிப்போம், அமாஸ் அமைப்பே நாங்க அழிப்போம், அவங்க இருந்தா இஸ்ரேலுக்கு த்ரெட், அதனாலதான் நாங்க அழிக்க போறோம்ன்ற மாதிரி சொல்லி இந்த வாரை வந்து இப்ப நடத்திட்டு இருக்காங்க. முன்ன இஸ்ரேல் வந்து இந்த காசா ஸ்ட்ரிப்னு சொன்னல, அது ஒரு சின்ன ஸ்ட்ரிப். அது நம்ம சென்னை சைஸ் இல்ல, சென்னையோட சின்னதா இருக்கும். அந்த அளவு சின்ன ஏரியா அது. அதுல இருக்கிற அந்த அமாஸ் அமைப்பை அழிக்கிறதுக்காக வெளில இருந்து தான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கடந்த சில மாதமா வந்து இஸ்ரேல் வந்து காசா ஸ்ட்ரிப் உள்ளே போய் அட்டாக் பண்றாங்க. அப்படி நடக்கும்போதுதான் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைங்க வருது. அந்த பிரச்சனை என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் வந்து காசா ஸ்ட்ரிப்போட நார்த்தன் பார்ட்ல அமாஸ் குழுவை நாங்க அழிக்க போறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் வந்து மிடில் போர்ஷனுக்கு போக சொல்றாங்க. மக்களும் வந்து மிடில் போர்ஷன் போயிட்டாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இப்ப மிடில் போர்ஷன்ல நாங்க அமாஸ் அமைப்பை தேட போறோம், அதனால நீங்க வந்து சதர்ன் மோஸ்ட் ரீஜனுக்கு போங்கன்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து சதர்ன் மோஸ்ட் ரீஜனுக்கு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மிடில் ரீஜன்ல இருக்கிற அவங்களுக்கு தேவையான வேலை எல்லாமே அவங்க பண்ணிட்டு இப்ப என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க சதர்ன் ரீஜன்ல இப்ப அமாஸ் அமைப்பை தேட போறோம், அதனால நீங்க இந்த இடத்துல இருக்க வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கு மேல போறதுக்கு அவங்களுக்கு இடம் இல்லை. ஏன்னா சதர்ன் மோஸ்ட் ஏரியா தான் இந்த ராஃபா. ராஃபாவை தாண்டி போனா இஜிப்டுக்குள்ள அவங்களால போக முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இஜிப்ட் பார்டர் அவ்வளவு செக்யூரிட்டியா வச்சிருக்காங்க. யாரும் அகதிகளா உள்ள வரக்கூடாதுன்னு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதை தாண்டி அவங்களால போக முடியாது. எலக்ட்ரிக் ஃபென்ஸ்ல கை வச்சா மக்கள் இறந்து போயிடுவாங்க. அந்த அளவு செக்யூரிட்டியா இருக்கு. இப்ப மக்கள் எல்லாம் எங்க போகணும்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த அளவு மோசமான சுச்சுவேஷன் தான் இப்ப பாலஸ்தீன்ல காசா ஸ்ட்ரிப்ல இருக்கு. அமாஸ் அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற இந்த போர்ல மாட்டிட்டு முழிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவி பாலஸ்தீன் மக்கள் தான். இஸ்ரேல் வந்து ராஃபா ரீஜன்ல நாங்க அமாஸ வந்து தேட போறோம், நீங்க இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லும் போது உலக அளவுல வந்து நிறைய நாடுகள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. யூஎஸ் என்ன சொல்லுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ராஃபா ரீஜன்ல கை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஃபண்டு ஆயுதம் எல்லாத்தையும் நாங்க வந்து தடை பண்ணுவோம், கொடுக்க மாட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால வந்து இந்த இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு எதுவுமே பண்ணல, நாங்க வந்து இந்த ராஃபா ரீஜன்ல கை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பின மக்கள், அப்பாவி மக்கள் ராஃபா ரீஜன்ல தங்கியிருக்காங்க. அவங்க இப்ப நடக்க போற விஷயம் தெரியாம தங்கியிருக்காங்க. ஆனா இந்த இஸ்ரேலோட ஆர்மி, இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க யாரு மேலயும் கை வைக்க மாட்டோம், ராஃபா ரீஜன்ல கை வைக்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல, அதை அவங்க ஃபாலோ பண்ணல. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு அட்டாக் நடத்திருக்காங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா, மே 26 நைட் டைம், அதாவது சண்டே நைட் வந்து ஒரு அட்டாக் நடத்திருக்காங்க. இந்த அட்டாக் ஏன் நடத்தணும்னு இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அமாஸோட 2 முக்கியமான ஆளுங்களை தான் நாங்க அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அட்டாக்ல இறந்து போனது யாருன்னு பாத்தீங்கன்னா, அகதிகளா இருக்கிற சாதாரண அப்பாவி பொதுமக்கள் தான் இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. எத்தனை பேருக்கு அடிபட்டிருக்குன்னே தெரியல. அந்த அளவு அடிபட்டவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப
இஸ்ரேல வந்து நிறைய நாடுக வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ இந்த அட்டாக்குக்கு வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதாவது வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அது முடிஞ்சு நேத்திக்கு கூட ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அது என்ன அட்டாக்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்டாக் வந்து ட்ரோன் மூலமா பண்ணிருக்காங்க. ஒரு ஏர் ஸ்ட்ரைக். இதுல வந்து 21 பேர் இறந்து போயிருக்காங்க. 64 பேர் வந்து அடிபட்டிருக்கு. இந்த 23 பேர்ல வந்து 13 பேர் பெண்கள். அப்பாவி பெண்கள் மேல அட்டாக் பண்ணிருக்காங்க. ஹமாஸ் அமைப்பை அழிக்க போறோம்னு சொன்ன இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன்ல இருக்கிற அப்பாவி பொதுமக்களை தான் அழிச்சிட்டு வராங்க. இங்க இருக்கிற அப்பாவி பொதுமக்கள் வந்து அகதிகளா தான் இருக்காங்க. சொந்த நாட்டிலேயே அகதிகளா இருக்காங்க. அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? சொந்த நாட்டுக்குள்ள அகதிகளா இருக்காது. ஏன்னா நார்த் ரீஜன்ல இருக்கவங்க, மிடில் ரீஜன்ல இருக்கவங்க எல்லாருமே இப்ப ராஃபால தான் இருக்காங்க. நார்த் ரீஜன்ல பெரிய வீடு வச்சிருக்கலாம், மிடில் ரீஜன்ல அவங்க ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கலாம். அது எல்லாமே விட்டுட்டு அவங்க அகதிகளா வந்து இங்க டென்ட்ல பீச் பக்கத்துல வந்து குடியிருக்காங்க. பீச்ல குடியிருக்க அந்த மக்கள் மேல இப்ப அட்டாக் பண்றாங்க. நாங்க அட்டாக் பண்ண மாட்டோம்னு சொன்னனாதான் நம்பி அவங்க ராஃபால தங்கி இருக்க இந்த டைம்ல அவங்க வந்து அந்த மக்கள் மேல அட்டாக் பண்ணது வந்து நிறைய நாடுகள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ராஃபா ரீஜன்ல இப்ப இதுதான் நடந்துட்டு இருக்கு. தேவையில்லாம இவங்க 2 பேருக்கு நடக்கிற இந்த போர்ல பலியாவது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பாவி பாலஸ்தீன் மக்கள் தான். இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட 30,000 அப்பாவி பாலஸ்தீன் பொதுமக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த நம்பர் வந்து ரொம்ப அதிகம் தான். அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போர்ல பாலஸ்தீன் மக்கள் தான் இறந்து போறாங்க. இதுதான் வந்து இப்ப உண்மையா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து நிறைய மக்கள் வந்து இறந்து போயிட்டே தான் இருக்காங்க. இந்த போர் எப்ப முடிவுக்கு வரும்ன்றது தெரியல. ஏன்னா இங்க இவ்வளவு பேர் இறந்து போனாலுமே இஸ்ரேல் அவங்க ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அது என்ன ஸ்டாண்டுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஹமாஸை ஒழிச்சு கட்டுவோம், அதுதான் அவங்க ஸ்டாண்ட். அதுல அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுல இருந்து அவங்க பின் வாங்கறதா இல்ல. இஸ்ரேல் அவங்க ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற இந்த பட்சத்துல வார் எப்ப முடியுன்றது யாருக்குமே தெரியல. வார் நடக்க நடக்க பொதுமக்கள் ரொம்ப பயத்துல இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க அகதிகளா ஒவ்வொரு இடத்துக்கும் மூவ் பண்ணி வந்து இப்ப கடைசியா ராஃபால வந்து நிக்கிறாங்க. ராஃபாவை தாண்டி அவங்களால எங்கேயும் போக முடியாது. ராஃபாவை தாண்டி போனோம்னா ஈஜிப்ட் தான் போனோம். ஈஜிப்டுக்குள்ள போக முடியாது. இப்ப மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல வந்து இருக்காங்க. ஏன்னா இவங்க ராஃபா சேஃபான ரீஜன், அங்க நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ராஃபா மேலேயே இப்ப பாம்பு போடுறாங்க. அதனாலதான் இப்ப ஆல் ஐஸ் ஆன் ராஃபான்ற இந்த போஸ்ட உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஷேர் பண்றாங்க. நம்ம அதை வந்து டெய்லியுமே இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நேத்துல இருந்து இது வந்து வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே ராஃபாவை பார்த்துட்டு இருக்கோன்றது அதுக்கான அர்த்தம். நம்மளோட வாழ்க்கையில ஏகப்பட்ட போருங்களை பத்தி படிச்சிருப்போம். ஏகப்பட்ட போருங்களை நம்ம பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இந்தியா பாகிஸ்தான் வார், இதை பத்தி நம்ம புக்ல படிச்சிருப்போம். லைவா இப்ப வாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் ஹமாஸ் வார், இதெல்லாம் நம்ம லைவா இப்ப பாக்குறோம் என்ன நடக்குதுன்னு. நம்ம பாக்குறதுலே தெரியுது அங்க எவ்வளவு டேமேஜ் நடக்குது, எத்தனை பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க, அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே போகுது, அவங்க அகதிகளா சொந்த நாட்டுக்குள்ளேயே வாழ்றாங்க, இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்க பட்சத்துல நான் ஒண்ணு கேக்குறேன், எதுக்கு வார்? அந்த காலத்துல ராஜாங்க சண்டைக்கு போனாங்க அப்படின்னா அப்ப வந்து யாருக்கிட்ட அதிகமா நிலம் இருக்கோ அவங்கதான் பெரிய ராஜான்றது கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால அவங்க நிறைய நாட்டை வந்து பிடிச்சாங்க. இப்ப வந்து இதுதான் எல்லை அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு வாரு, எதுக்கு மத்த நாட்டை பிடிக்கணும்னு பாக்குறாங்க. வார்னால ஒண்ணும் வரப்போறது இல்ல, மக்களுக்கு அழிவுதான் வரும், ப்ராப்பர்ட்டி எல்லாமே போயிடும், மக்கள் பயங்கரமா கஷ்டப்படுவாங்க, அந்த நாடு வந்து பயங்கரமா அழியும், பொருளாதாரம் வந்து கண்டபடி கீழே போயிடும். இதனால வந்து அந்த நாட்டால திருப்பி ஏந்துக்க முடியாது. இதுதான் நடக்கும். வார்னால எந்த ஒரு நல்லதுமே நடக்காது. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வேர்ல்டு வார் 3 இன்னும் கூடி சீக்கிரத்துல வரப்போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த உலகம் வந்து இன்னொரு உலக போற தாங்காது. அதனால எல்லாரும் வார அவாய்ட் பண்ணி நிம்மதியா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது உங்கள் ஆகாஷ்.